ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியலில் 5 லட்ச ரூபா செக்கை தூக்கிட்டு சுருதி அம்மா அண்ணாமலை வீட்டுக்கு வந்துடுது. இருந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. எதுக்குங்க அதெல்லாம்? நீங்கள் ரூம் கட்டணும்னு சொன்னீங்களாமே, அதுக்கு நான் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைம்மா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னா, என் பொண்ணு தான் சொன்னா ரூம் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, லோன் கேட்டுட்டு தெரியுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு உங்களுக்கு இந்த வயசான காலத்தில் இந்த பிரச்சனை, அதனால தான் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேலே. மீனா இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க, நாங்கள் கட்டிக்கிறோம், எங்கள் மாமா கஷ்டப்பட்டு எல்லாம் செய்வார், நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு சொல்கிறீங்க? உங்கள் இப்போ வீட்டுக்கார் லோன் வாங்கி கொடுத்தாருன்னா அப்போ அது அவரோட கடமை, அவருக்கு அந்த போஸ்ட்டில் இருந்தார், அதனால் வாங்கி கொடுத்தாலும் கஷ்டப்பட்டு கட்டினது எங்கள் மாமா தானே அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கையிலே, வாய் மூடுறி அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. நான் வாய முடிக்கிறத இப்போ என்ன மாமாவுக்கு அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கையிலே வந்துடுறாங்க முத்து. என்ன இந்த அம்மா காற்று இந்த பக்கத்து அடிக்குது அப்படின்னா, அவங்க 5 லட்ச ரூபாய்க்கு செக்கு கொடுக்க வந்திருக்காங்கன்னா, 5 லட்ச ரூபாய்க்கு செக்கா? அப்படி ஒன்றும் இந்த வீட்டில் ஒரு பொருள் இல்லையா உடையிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, மனோஜ் இருந்துட்டு டேய் பேசாமல் நில்லுடா வாய மூடானோன்னா விஜயா சொல்கிறாங்க, நம்ம ரூம் கட்டுறதுக்கு அவங்க காசு கொடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம ரூம் கட்டுறதுக்கு அவங்க ஏன் காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. ஏன் பிச்சை போட வந்திருக்கீங்களா? அப்படிலாம் ஒன்றும் எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் போட தேவையில்ல, நாங்கள் கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மனோஜ் இருந்துக்கிட்டு, உனக்கு வேணான்னா உன் வேலையை பாடுறான், நீ ஏன்டா எல்லாரையும் இந்த மாதிரி செய்கிற அப்படின்னு சொன்னோன்னே, அவங்க கொடுக்குறதா இருந்தால் சுருதிக்கும் ரவிக்கும் கொடுக்கட்டும், ஏன் எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ எங்களெல்லாம் வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிட்டு நீயும் பொண்டாட்டி மட்டும் இந்த வீட்டில் இருக்கலான்னு பார்க்குறீங்களான்னு ரோஹிணி மனோஜும் கேட்டு பெரிய கைகளை போந்துடுது. அதை பார்த்து ரசிக்கிறாங்க சுருதி அம்மா. இப்போ நினச்சது நிறைவேறிச்சுல, அந்த அம்மா நினச்சி வந்த காரியம் நிறைவேறிச்சுப்பா, அந்த பரிசு இருக்கிறத அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. நான் என்னங்க தப்பாக ஒன்றும் கொண்டு வரலையேங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே சுருதி சட்டைக்கு வந்துடுறாங்க. ஏன் எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ண வந்தால் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க சுருதி அம்மா. அவங்க வந்த வேலை நிறைவேறிச்சு கிளம்பிட்டாங்க அப்படின்னா சுருதி போய் அவங்க ரவிக்கிட்ட பற்ற வச்சு விட்றா. இந்த மாதிரிலாம் உங்கள் அண்ணன் பேசக்கூடாது, ரொம்ப ஓவர், இப்படிலாம் எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ண வந்துக்கு எதுக்கு பேசுகிறாங்கன்னு இதே தான் எப்போ பார்த்தாலும் நீ சொல்லிக்கிட்டே இருக்கிற. உங்கள் அம்மாவும் தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டே இருக்காங்க, நம்ம கேட்டம்மா காசு, அப்போ உங்கள் அண்ணனுக்கு தான் நீ பேசுவியானா? ஆமாம், அவன் பேசின விதம் தப்பாக இருந்தாலும் பாயிண்ட் கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாரு. முத்து நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. என்னால் தாங்க முடியலடா, அதனால தான் குடிக்கிறேன்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு, அப்போ மீனா வந்தோன்னே நீங்கள் என்னை குடிச்சிட்டு தான் வருவீங்கன்னு எனக்கு தெரியும், போங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை வச்சு என்ன பிரச்சனை பண்ண போகிறாங்க? அண்ணாமலை பார்த்துட்டாரு குடிச்சிட்டு வந்ததை, பிரச்சனை என்ன ஆகுதுன்னு தெரில. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.